ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முகூர்த்தம் லுக் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் செட் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி அவங்களுக்கு க்ரீம் சீரமில் வச்சு செட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து க்ரிம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு லாங் ஹேருங்கிறனால ஹேர் ஃபுல்லாக வந்து நம்ம முகூர்த்தம் லுக்குக்கு பண்ண முடியாது. ஸோ பார்ட்டிஷன் எடுத்து பின்னாடி பேக்கும் பண்ணி அவங்களுக்கு வந்து பின் செக்யூட் பண்ணிடணும். ஸோ பின் செக்யூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செக்யூட் பண்ணணும் எப்போவுமே. நம்ம அதிக பின் வந்து செக்யூட் பண்ணுறத விட நம்ம கரெக்டான பார்ட்டிஷன் எடுத்து கரெக்டாக வந்து ஒரு 4 பின் மேக்ஸிமம் நமக்கு குத்துனாவே வந்து கரெக்டாக நமக்கு நின்றும். ஸோ அவங்களுக்கு வந்து நேர் பார்ட்டிஷன் எடுத்து முன்னாடியும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பஃப் வச்சு நம்ம நல்லா க்ளீனாக செட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு லாங் ஹேராக இருந்தாலும் டென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஜவுரி வச்சு நம்ம பின்னிட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே பின்னும்போது அவங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா நம்ம ஹேர் சீரமோ இல்லை வாட்டரோ நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பின்னும்போது நமக்கு நல்லா க்ரிப் கிடைக்கும். ஸோ நம்ம பின்னல் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து நமக்கு வரும். ஸோ நல்லா டைட்டாகவும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பின்னலாம். ஸோ அதே மாதிரி நல்லா டைட்டாக அந்த லூஸ் வந்து விடாமல் நல்லா இறுக்கமாக வந்து எப்போவுமே கஸ்டமருக்கு பின்னணும். ஸோ அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் வச்சு பின்னிட்டு சில எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் அப்பவும் நமக்கு தெரியும். ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணுறதுக்காக உள்ள நூல் வச்சு நல்லா வந்து அதை வந்து ஒரு ரோல் பண்ணிடணும். ஸோ நல்லா ரோல் பண்ணி நல்லா சீல் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபேஸ் சீரம், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் எல்லாமே வச்சு செட் பண்ணியாச்சு. டோனர், அதுக்கப்புறம் வந்து கலர் கரெக்டர் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபவுண்டேஷன் வாங்க. ஸோ என்னால் அந்த வீடியோஸில் காட்ட முடியல. ஸோ எல்லாமே வச்சு ஃபேஸ் எல்லாமே வச்சு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஐ லுக் எந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னா, ஒரு சட்டிலான டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கலர்ஸ் வந்து நம்ம கண்ணில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பாம்பாக நமக்கு அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் ஒரு லைட் ஒரு ஷிம்மர் கோல்டு அது மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து அவங்களோட ஹேரோட ஃபைனல் லுக். இவன் வெறும் 2 ஹவர்ஸில் வந்து பண்ண வந்து ஹெச்டி மேக்கப் அவங்களுக்கு முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணங்கிறனால 3:30க்கு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ இதுதான் இவங்களோட ஃபேஸோட ஃபைனல் லுக். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ நீட்டாக சிம்பிளாக ஹெச்டி மேக்கப்பில் அவங்க டோன்லேயே வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம காட்டியிருந்தோம். ஸோ ஐலைட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மேக்கப் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓவரால் சூப்பராக இருந்தது. ஸோ இவங்களுக்கு மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக நின்றுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ. ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.